Ooh, nice, huh? இன்னும் உள்ளுக்க ரஜி போம் வச்சுக்காங்க. இது ஆக்சுவலி வந்து நான் இது போட போகிறேன், ஃப்ரேம் போட போகிறேன். ஸோ அந்த கோல்டன் ஃப்ரேம் போட்டால் தான் நைஸாக இருக்கும். வீட்டில் ஆணியும் அடிக்க இயலாது. பார்க்க வெள்ளை வெள்ளை சாரியோட வேண்டுக்கும், பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குமே. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதனுக்கு ஏது பலம். அப்ப என்ன செய்யலாம்? 4:30 காலமை மச்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கிடக்குது. கொஞ்ச நாளைக்கு வெஜிடேரியன் தான் வேண்டி சாப்பிடணும் போலடாக்கு. வெஜிடேரியன் வேண்டி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, அது ஃப்ரெஷ் வேண்டினா பக்கம் குயிக்காக அவுட் ஆஃப் டேட் ஆகிடுமா தான் பிரச்சனையாக கிடாக்கு இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றது. என்னடா நான் 2 தான் வீக்லி வந்து மந்த்லி வந்து ஷாப்பிங் போகிறது, மெயின் ஷாப்பிங். அதான் ஸோ புது ஒரு கப் ஒன்று பண்ணணும் பார்ப்போம். இந்த நடையிலும் இந்த சேம் கப்பில் குடிக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. லேபர் டே இருந்த ஒரு கப் ஒன்று வேண்டினா அவங்களுக்கும் காசு போன மாதிரி இருக்கும் ப்ராஃபிட், எனக்கும் ஒரு மக் வேண்ட மாதிரி இருக்கும். பார்ப்போம், லேபர் டே இருந்த வேண்டலாம்னா யோசிக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ளால இருந்து வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்தே வந்து வெஜிடேரியனாக இருந்தேன். இப்போ இந்த வெளியால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து வெஜிடேரியனாக இருந்தேன் நான். இப்போ திருப்ப வந்து கொஞ்ச நாள் வெஜிடேரியனாக போகலாமன்ட்டு யோசிக்கிறேன்னு. அதுக்கு வந்து சரியான பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி இப்போ ஷாப்பிங் போனால் என்ன வேண்டாலும் வேண்டி இவ்வளோ நாளைக்கு கட்டுப்படி ஆகும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சு சாமானை வேண்டி அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு ஸோ ஏ கத்திரிக்காயை முதல் பொரிக்கணும். அதான் யோசிக்கிறேன், பொரிச்சு போட்டு தான் கறியாமல் செய்யணும். 20 kg அப்படியே கண்ணனாலாக கிடக்குது அரிசி வந்து அவுட் ஆஃப் டேட் போடுறது எனக்கு தெரியாது. இப்போ கண்ணனாலாக வந்து இந்த 20 கிலோ அரிசி கிடக்கு. அரிசி வீட்டை குக் பண்ணி கண்ணனாலாச்சு யோசிக்கிறேன். பச்சை கிளிகள் தோலோடு எல்லாருமே நீங்கள் நித்திரையா? நித்திரை கொண்டு இப்போதான் இனித்தான் ஒழும்ப போகிறீங்களா? இனி போய் ஒலிம்பி டாய்லெட்டுக்கு அடிபட்டு கிட்ஸை வந்து அந்த ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்பி பயங்கர வேலை கிடக்கு. இப்போதான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, இப்போதான் பேர்ட்ஸ் வந்து சிங் பண்ணுது வெளியால்.
போர் அடிக்குது அந்த புத்தகத்தை வந்து வாசிப்பேன். மெரிஷியஸை பற்றி ட்ராவல் கைட் படித்து கொண்டு இருந்தேன் நான். ட்ராவல் கைடும் ஹிஸ்ட்ரியும் மெரிஷியஸை பற்றி. அது ஸ்ரீலங்கா பற்றி அண்ட் இந்தியாவை பற்றி புக் வேண்ட போகிறேன். இந்தியா வந்து அந்த புக் வந்ததுன்னா இப்போ கொஞ்சம் பெரிய புக்கு. அது வந்து 20 pounds. மற்ற புத்தகம் இது லைப்ரரியில் எடுத்துனான், இது வேண்ட போகிறேன். அண்ட் ஸ்ரீலங்கா பற்றி அது வந்து ஸ்ரீலங்கா பற்றி 17 pounds. சும்மா எடுத்து வாசிக்கிறா. போர் அடிக்கா. எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வெள்ளைக்கார ஆர்ட் டீச்சர் இருந்தான். அவர் சொன்னவன் சரியா, எந்த வீட்டை வந்து டிவி இல்லை. அவர் சொன்னா ஷீஸ் ஆர்ட் டீச்சர், எந்த வீட்டை டிவி இல்லை. நான் வந்து டிவி லைசன்ஸ் பே பண்ணுறேன்ல. நான் வந்து புத்தகம் தான் ரீட் பண்ணுறது. இப்போ இந்த ஆர்ட் வரைகிறது வீட்டை. சினிமா டிக்கெட் வந்து வேண்டி வச்சுக்கா. பாஸ் கார்டுன்னு 15 pounds அப்படி ஏதோ மந்த்லி காட்டினா அன்லிமிட்டடாக போய் வந்து படங்கள் பார்க்கலாம். அந்த கார்டு வச்சுக்கா. தஸ் இட். அவ்வளோதானே இருக்கு. டிவி இல்லையா வீட்டை? மை டேஸ். எனக்கு வந்து சின்ன வயசில் டிவி தான் உலகமே. அது சின்ன ஒரு பாக்ஸ் டிவி, அது வந்து எனக்கு உலகம் மாதிரி. அப்போ அவள் வந்து டிவி என்னோட வீட்டை இல்லைன்னு சொன்னோடனே நான் வந்து எனக்கு வேறைய பெருசாக தெரியாது. அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாமா, ஜிசிஎஸ்சிக்கு வந்து அந்த ஆர்ட் செய்ய போகிறீங்களோ இல்லையான்னு. நான் சூஸ் பண்ணல ஆப்வியஸ்லி. நான் பெருசாக வரைய மாட்டேன், எனக்கு வரைய தெரியாது. சில பேர் வரைவினம், எனக்கு எரிச்சலாக இருக்கும். அதுவும் ஒரு டேலண்ட் மாதிரி தானே வரைகிறது. இந்த பூமிக்கு சிவகார்த்திகன் இல்லை கார்த்திகன் ஒரு படியன் இருந்தவன் என் ஸ்கூலில். அவன் வந்து இந்த மேங்கோ இருக்குல்ல கார்ட்டூன், அதெல்லாம் வந்து வரைவான். அவன் எல்லாம் நல்லா படிக்கிற படிச்சன். அவன் வந்து கிளாஸ்ல எல்லாம் டாப், நார்மலி வந்து டாப். என்ன தெரியா, நான் ஸ்கூல் மட்டும் கதைக்கிறேன் இல்லை. அவன் வந்து என் கிளாஸில், என் ஃபோம் கிளாஸில் இருந்தவன் அப்படி தான் தெரியும். இல்லை இப்போ அந்த வீட்டிலான் இருக்கானோ தெரியாது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. இப்போ அங்கே இருக்கிறானோ தெரியாது. அங்கே ரெஸ்டாரண்ட் போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் இப்போ போகிறேன் இல்லை. எனிவைஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துலான் இருக்கிறான். ஈஸ்டாமில் சிலவில் நான் வந்து அந்த காருக்கு நிற்க ஹலோ சொல்லிட்டு போவேன். அவன் என்ன பார்க்க உயரமாக என்ன ஹலோ சொல்ல ஆக்கில் காண்டா ஹலோ சொல்ல வருவான்னா காரில் ஜில் பண்ணும். இல்லை இந்த ஆல்கஹால் குறைஞ்சாச்சு, வேணுமெண்டா கொஞ்ச நாளையில் கார் எடுக்கலாம். யோசிப்போம் அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு வேலை மாதிரி. என்ன காரை அது சில பேர் வந்து புது கார் வேணுன்றது எல்லாம் வந்து ரெடியாக இருக்கும். நான் செகண்ட் ஹேண்ட் தானே வேண்டது கார். பார்ப்போம். எனிவைஸ் கார் எடுத்தாலும் காரை எங்கே கொண்டு போகிறது? தேர் இஸ் நோ வே டு கோ. அப்போ கார் எடுத்தும் பெருசாக பாயிண்ட் இல்லை. அதான் யோசிக்கணும்.
ம். இப்போ எப்போ நாள் எனக்கு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் டென்டிஸ்ட்டு ஆஃப்டர் லாங் டைம் டென்டிஸ்ட்டை பார்க்குறேன். டென்டிஸ்ட்டை பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்போம். என்ன உள்ளுக்குல தெரியாது, கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் அந்த சூத்தம் பல்லு மாதிரி இல்லை, கொஞ்சம் அந்த கரங்கி போச்சு. அதை அந்த இதாண்டோம் எனக்கு இதில் இந்த ஹாலில் இருந்து இந்த ஹாலில் கம்பி ஒன்று போட்டுவாங்க பின்னால். அப்போ அந்த கம்பி வந்து லூஸாக வழியால் வந்துட்டுது. ஆனால் அந்த போட்ட கம் இருக்குல்ல அது இப்போ கூட கிடாக்குது. இப்போ அந்த எத்தனை வருஷமாகிடுச்சு, இப்போ 15-17 வருஷமாகிடுச்சு. அது அந்த கம்மும் கம்பியும் போட்டு அந்த கம்பி எப்போ வழியால் வந்துட்டு அந்த கம் மட்டும் இருக்குது. ஸோ டென்டிஸ்ட்டை சொல்லி அதை வந்து அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க சொல்லி அது அப்படியே கிடாக்குது. நானும் டென்டிஸ்ட்டை பெருசாகணும்னு சொல்லல, அது அப்படியே கனகாலமாக கிடாக்குது. அந்த இது அதுதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு முதல் இதில் கேப் இருந்தது, இந்த நடுவில் மேலே மட்டும்தான் பல்லு கொஞ்சம் புளியாக இருந்தால் அதுக்கு தான் ப்ரேசஸ் போட்டு இப்போ இந்த அது ரிட்டைனர்ஸ் கொடுத்தது, அந்த பிளாஸ்டிக் கொடுத்தது, அது அந்த நடுவில் போட்டு அது துளைகிறது இதுன்றது. டென்டிஸ்ட் சொன்னார் கடைசியில் பின்னால் கம்பி போட்டுடுறாங்க. இருந்து கம்பி போட்டு விட்டேன். கம்பி உள்ளுக்குள்ள அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த 4 பல்லு 4 பல்லும் இருக்குல்ல அதுக்கு